சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. என்னங்கம்மா பொண்ணு ரெடியா விட்டா என்ன? மாப்பிள்ள பொண்ணு பார்க்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதோ ரெடி ஆயிட்டு இருக்காம்மா, இதோ நான் போய் கூப்பிட்டு வரேன். ஆமாங்க, உங்களுக்கு 2 பொண்ணுன்னு சொன்னாங்க. உங்க பெரிய பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். சின்ன பொண்ணை எங்க? ஒருவேளை பெரிய பொண்ணோட சின்ன பொண்ணு அழகா இருக்கு நீ மறைச்சு வச்சிருக்கீங்களா? காலேஜ் முடிஞ்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூருக்கு போகலான்னு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. அதான் இப்போ காலேஜ் முடிச்சிட்டுல அவருக்கு டூருக்கு போயிருக்கா. அவங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தன்றது கூட அவளுக்கு தெரியாது. சொன்னா எங்க சங்கடப்படுவான்னு சொல்லலை. சரி சரி, பிள்ளைலாம் சேர்ந்து டூருக்கு போயிருக்காங்க. ஜாலியாக போயிட்டு வரட்டும். அவங்க அக்களை கட்டிக்க போற அத்தா என்ன ஓடியா போறாரு, இங்கே தான் இருப்பாரு, வந்து பார்த்துக்கிடுவா. சீக்கிரம் போய் உங்க பொண்ணை கூப்பிட்டாங்க. அப்புறம் நிறைய மேக்கப் பண்ணிட்டு நடிகை மாதிரி வந்துட போறாங்க. அப்புறம் ரியல் பேஸ் எங்களுக்கு தெரியாம போயிடும். சீக்கிரம் போய் கூப்பிட்டாங்க. சரிம்மா, நான் போய் கூப்பிட்டு வரேன். என் பொண்ணுக்கு அவ்வளோலாம் மேக்கப் பண்ணுறது பிடிக்காது. சாரி கட்டிட்டு இருப்பா, அது கொஞ்சம் டைம் ஆகும். இதோ நான் போய் கூப்பிட்றேன். இப்போ சரண், பட்டுக்கட்டு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு பிளானா? டீ அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்லிட்டு பையா கல்யாணம் வச்சுக்கலான்னு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? ஐயோ ஆண்டி, நீ சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுதுப்பா. உடனே கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டிய கையோட ஊருக்கு கூட்டு போயிருவா போல இருக்கு. அப்பா, இந்த வீடு குட்டி கத்தக்கூடாது, கொஞ்ச நேரம் சைலண்ட். என்னடா சாம், குட்டி ஏதோ சொல்ல வரா, நீ சொல்லாதன்னு சொல்றா, என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, புது இடம் பத்தியா, அதான் ஏதோ கேட்க வரா. என்னடா நிலாக்குட்டி, ஏதாச்சும் கேட்கணுமா? அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஒண்ணும் இல்ல அங்கிள். சோனி, பொண்ணு பார்க்க போறதுல எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்குலாம் பொண்ணு பார்க்க முடிச்சல நான் கூட போயிருக்கேன். அந்த பொண்ணு காப்பியை பையனுக்கு கொடுக்கும்போது அவன் அதை வாங்கும் போது அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறதும், அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஓடுறதும், திரும்பி தூரத்துல போய் அந்த பையனை அந்த பொண்ணு லுக்கு விடுறதும், அப்போ இவனுக்கு வரும் பாரு ஒரு வெக்கம். ஐயோ, அதை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அதோட விடுவானா? அப்புறம் இவன் அவளை பாக்குறதும் அவன் இவனை பாக்குறதும், கூட வந்து எங்களெல்லாம் மறந்துக்கிட்டு அவ 2 பேரும் அப்படியே ரெக்க கட்டி ரொமான்ஸ்ல பறப்பாங்க பாரு. எனக்கு வரும் பாரு காண்டு. அதனால நான் வெளியே கிளம்பி வந்துருவேன். உனக்கு இது மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? நானே படிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கேயுமே போக மாட்டேன். எங்க அக்காளுக்கு மட்டும் தான் எங்க மாமா பார்க்க வந்தவன். அதோட நான் பார்க்கல, காலேஜுக்கு போயிட்டேன். அதுமே இந்த பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியில எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நான் படத்துல எல்லாம் பார்ப்பேன். ஹீரோ பொண்ணு பார்க்க வருவாங்க, அப்புறம் பொண்ணு வெக்கப்படும், மாப்பிள்ளை சிரிப்பாரு. இதெல்லாம் நமக்கும் நடக்கும். ஒரு நாள் நம்மளையும் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல வருவாங்க, நம்மளும் அதே மாதிரி வெக்கப்படணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? மாப்பிள்ளை அப்படியே நம்ம கையில இருந்து காஃபி வாங்குவாரு, நம்மளை பார்த்து சிரிப்பாரு, நம்ம வெக்கப்பட்டு ஜன்னல் வழியா அவரை உத்து பார்க்கணும், அப்புறம் அவர் பாய் சொல்லிட்டு போவாரு, நம்ம சிரிச்சுக்கிட்டே அவரை பார்க்கணும். எவ்வளவு கனவோட இருந்தேன். ஆனா என் கனவுல நீ மண்ணள்ளி போட்டுட்டியே. என்னது, நான் உன் கனவுல மண்ணள்ளி போட்டேனா? நான் என்னடி பண்ணேன்? என்னது, நீ என்ன பண்ணியா? ஏன்னா லூசு பையல, உனக்கு மறந்து போச்சா? நான் பாட்டு 7 எங்க அக்கா நிச்சயதார்த்தத்துல நின்னுக்கிட்டு இருந்தவள மாட்டு கழுத்துல மூக்கனாங்கயிற கட்டி இழுத்துட்டு போன மாதிரி ஒரு தாலியை நம்ம கழுத்துல கட்டி என்ன அவன் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டா. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் கேக்குறா. என்ன உன் பின்னாடியே இழுத்துட்டு போயிட்டா. என் கனவு ஆசை லட்சியம் எல்லாத்துலயும் நீ மண்ணடி போட்ட. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். சரி சரி விடு, எனக்கும் தான் அந்த மாதிரி நிறைய ஆசைலாம் இருந்துச்சு, எல்லாம் ஃபெயிலியர் ஆகலையா? வேணும்னா நம்ம ஒன்று பண்ணுவோமா? நம்ம வீட்டில் இந்த ப்ரோக்ராமை செட் பண்ணிடுவோம். நான் உன்னை பொண்ணு பார்க்க வரேன், நீ வெக்கப்படு.
நீ வெக்கப்பட்டு காஃபி கொண்டு வருவியா? அப்புறம் நான் உன்னை பார்த்து சிரிப்பேனா? நீ காஃபி எடுக்கும்போது என் கை உன் கை மேல படுமா? நீ வெக்கப்பட்டு ஓடுவியா? நீ வெக்கத்துல ஓடுறத பார்த்து நான் ரசிப்பேனா? அப்படி வேணா ஒரு ப்ரோக்ராம் நம்ம வீட்டுல அரேஞ்ச் பண்ணுவோமா? ஆமா, நான் அப்படியே வெக்கத்துல ஓடுவேனா? உங்க அம்மா இதை பார்த்துட்டு பெரிய அருவா தூக்கிட்டு என் முன்னாடியே என்ன துரத்துவாங்களாம். ஆள் மூஞ்சியும் பாரு. நமக்கு நடக்க வேண்டியது எதுவுமே மறுபடியும் நடக்கல. சரி விடு, நம்ம பிள்ளைக்காச்சும் எல்லாத்தையும் மறுபடியும் நடத்துவோம். சரியா? சரிம்மா, நீ இப்படியே மூஞ்ச வச்சிட்டு இருக்காத, கொஞ்சமாவது சரி. அப்புறம் வரப்பொண்ணு உன்னை பார்த்து பயந்துற போகுது. என்ன பவி இப்படி மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்சிட்டு இயல்பா இரு பவி. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கலம்மா. எனக்கு அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கலம்மா. ப்ளீஸ்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. ஏதாச்சும் சொல்லி அவங்கள அனுப்பிடுமா. இந்த பாரு பவி, நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அந்த பையனோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. பார்க்க ரிச்சான ஃபேமிலி மாதிரி இருக்கு. அவங்க முன்னாடி ஏதாவது பண்ணி என்னை தலைகுடிய வச்சுட்டு அதை சொல்லிட்டேன். ஏம்மா, ஏன் இப்படி மாறிட்டீங்க? இப்போ பார்த்தாலும் பணம் பணம், பணக்கார குடும்பம், மாப்பிள்ளை நல்ல வசதியா இருக்கான். இது ஏதான திரும்ப திரும்ப சொல்றீங்க? அந்த பணத்தை கட்டியா நான் வாழ போறேன் அங்க போய். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே அவன் கூட வாழ முடியும். எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படிம்மா சந்தோஷமா வாழ முடியும்? புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னது பணமா? பணமான இவ்வளோ அசால்ட்டா சொல்றிய பவி? உங்க அப்பா நம்மளெல்லாம் நடு ரோட்ல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். நம்ம இந்த பணத்துக்காக, ஒரு ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கு தெரியும் தானே? இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கும் தெரியும் தானே? நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? பணம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். உனக்கு ரெண்டுமே அமைஞ்சிருக்கு பவி. அதனால சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. இந்த பாருங்கம்மா, இந்த பணத்துக்கு நான் ஒரு நாள் ஆசைப்பட்டதே இல்லை. கூலோ கஞ்சோ குடிசையில இருந்தா நான் சந்தோஷமா வாழ்வேம்மா. எனக்கு வாழ நீங்க கத்து தந்திருக்கீங்க. ஆனா தேவையில்லாம நீ இப்போ பணம் பணம் நீங்க பேசுறீங்கம்மா. எனக்கு இந்த பணமே வேண்டாம்மா. நீ எதை நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாப்பிள்ளை எதுக்கு தான் அந்த டாக்டரையும் கூட கூட்டிட்டு அலையிறாவனே தெரியல. அந்த டாக்டரும் டாக்டரோட பொண்ணும் வந்திருக்காவ. அவங்க முன்னாடி போய் அவங்கள உனக்கு தெரியுன்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது சீன் கிரியேட் பண்ணுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவங்க போன அடுத்த நிமிஷமே நான் தூக்கில் தொங்கிடுவேன். என்னை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. இதை மனசில் நினச்சிக்கிட்டு வா, வந்து காப்பியை கொடு. வெயிட் பண்ணிட்டு இருக்காவல. நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி பொண்ணு இவங்களா இருப்பாங்கன்னு. நம்மளாலேயே இதை தாங்கிக்க முடியலையே. சாமனா சாமனா எப்படிதான் இதை தாங்கிக்குவாரு? ஹேய் சோனி, எனக்கு என்னவோ அண்ணனுக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அண்ணன் பொண்ணு பார்க்க நான் வரலன்னு சொன்னான். அம்மா ரொம்ப கம்பேர் பண்ண போய் தான் அண்ணனே வந்தான். என்னங்க, இது நம்ம நிலாக்குட்டியை பார்க்க வர்ற அந்த பவி பொண்ணு தானங்க? ஆமாமோ, அந்த பொண்ணே தான். ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம ஷாமுக்கு இந்த பொண்ணை பேசி முடிக்கலாம்னு நினைச்சோம். பாரு, நம்ம ஷாமோட ஃப்ரெண்டுக்கு பேசி முடிக்க வந்திருக்கோம். இதான் நேரம் போல இருக்கு. என்ன பண்ண? அப்பா அப்பா, பவி பவி அம்மா. குட்டி, பவி அம்மான்னு சொல்லக்கூடாது, ஆன்ட்டி தான் சொல்லணும். அவங்க சரண் அங்கிள் தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ உனக்கு ஆன்ட்டி, நீ ஆன்ட்டி தான் சொல்லணும், சரியா? நிலா, கம்முன்னு அப்படி சொல்லக்கூடாது. என்னம்மா எல்லாரும் பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போயிட்டீங்க. உங்க மருமக எப்படி இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பொண்ணு நல்லா இருக்காப்பா. சரண், உனக்கு மேட்ச நல்லா இருக்காப்பா. என்ன ரகு,
அமைதியா இருக்கிறீங்க, எதுவுமே சொல்லல. உங்க அண்ணி எப்படி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறம் அப்பா நீங்க எதுவுமே சொல்லலையே, உங்க மருமவா எப்படி நல்லா இருக்காளா? அப்புறம் மச்சான் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அப்படி கம்முன்னு உட்காந்துருக்கா. எப்படி இருக்கு பொண்ணு? சொல்லுடா மச்சான், எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு. உன் ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம்டா, சொல்லுடா. இதுல நான் சொல்ல வேண்டியது என்னடா இருக்கு? இது உன்னோட லைஃப், உன் லைஃப் பார்ட்னரை நீ கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்க. இவங்கள மேரேஜ் பண்ணா உன் லைஃப் நல்லா இருக்கும். இவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. டேய் மச்சான் சாம், அதை ஏன்டா இவ்வளவு டல்லா சொல்றா? இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹாப்பியா இருக்கும்னு சந்தோஷமா சொல்லுடா. நீ சொல்றத பார்த்தா 10 நாள் சாப்பிடாதவன் சொன்ன மாதிரிலாம் இருக்கு. இல்ல ஹாப்பியா சொல்லுடா மச்சான். அப்புறம் மச்சான் இவங்க என்ன நல்லா பார்த்துக்கிடுவாங்க நீ ஒரு வார்த்தை சொன்னியே, நீ என்ன சோசி எதுவும் பார்த்தியா? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற இவங்க என்ன நல்லா பார்த்துக்கிடுவாங்க நீ? இவங்க மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படிதானடா சாம்? இல்ல, ஒருத்தவங்கள பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுவல்ல, அதை வச்சு தான் சொன்னேன். பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சிருமா? அது எப்படிடா மச்சான்? ஓ மை காட், நீயும் டாக்டர் தானே? ச்சே, கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துட்டேன் பார்த்தியா? நம்ம எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க மனசையும் அறிஞ்சிக்கிற பக்குவம் நமக்கு இருக்குல்ல. ஓ அதை வச்சு நீ சொன்னியா? ஓகே ஓகேடா, நீ சொன்னா சரியாக தான் இருக்கும். அப்புறமா எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தட்டை மாற்றிக்கிடலாம். மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் தட்டை மாற்றிட்டு பேசிக்கலாமாம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, தட்டை மாற்றிக்கலாம். நீங்கள் மாற்றுவீங்களா இல்லாட்டி? என்னம்மா நீங்க சொல்ல வர்றது புரியுது. மாப்பிள்ளைக்கு அம்மா இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி மாத்துறது? என்ன தம்பி சொல்கிறீங்க? மாப்பிள்ளைக்கு அம்மாவா? புரியல. ஓ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு சரியா புரியல போல இருக்குமா? ஷியாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஷியாமோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான். அதனால ஷியாமோட அம்மா தான் எனக்கும் அம்மா. அவங்க கிட்ட தட்டை மாத்திக்கிடுங்க. ஓ அப்படி சொன்னீங்களா தம்பி? எனக்கு சரியா புரியல, என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. சரி வாங்கம்மா, நம்ம தட்டை மாற்றிக்கலாம். தட்டை மாத்த போறாங்கடா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது சோனி. எங்க அண்ணன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே பறிபோது, அதை பார்க்க சொல்பியா? நான் இப்பவே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா இல்லையான்னு பாரு. நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீ இடையில புந்து குட்டை எதுவும் குழப்பி விட்டுறாத. ஷியாமண்ணா பாரு பொறுமையா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லபடியா அமையட்டோன்னே அவங்களே விட்டு கொடுக்க முடியல. நீ எதுவும் பிரச்சனை பண்ணி இது வேற மாதிரி மாறிட போகுதுடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் எதனாலும் பண்ணிக்கலாம். சே, என் கண்ணு முன்னாடியே இப்படிலாம் நடக்குது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சோனி. அப்படி எனக்கு வீட்டுக்கு போயிடலாமான்னு இருக்கு. இப்ப மட்டும் எங்க அண்ணன் ஃப்ரெண்டு சரணன் இல்லாம வேற யாராவது அந்த இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு அவளை துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வச்சிருப்பேன். எனக்கு அவ்வளோ கோபம் வருது சோனி. அம்மா தட்டை வாங்கிக்கிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தை துளி கூட பிடிக்கல. இந்த உட்காந்துருக்காரு இந்த மாப்பிள்ளையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாம்சார் தான். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னது பிடிக்கலையா? என்னங்க விளையாடுறீங்களா? இங்க பாருங்க சார், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. இந்த கல்யாணத்தையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு சாம்சார் மட்டும்தான் பிடிக்கும். சாம்சாரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசையும் படுறேன். சபாஸ், வாய்த்து வந்து இப்போவாது உண்மையை சொன்னீங்களே. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க லைஃப் அதனால வேஸ்டா இருக்கும், என் லைஃபும் வேஸ்டா இருக்கும். உங்க ஆசைப்படி நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேலை, தைரியத்தோட வந்து நம்ம மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லிட்டோம். சொல்ல போய் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த மாங்காய் மடியும் நம்மளை விட்டு விலகிட்டான். இனி நம்ம சாம்சார கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதான். சரிங்க, நல்லபடியா தட்டை மாத்தியாச்சு. அப்புறம் மேற்கொண்டு என்னெல்லாம் பேசணுமோ தம்பி சரண் கிட்ட நீங்க பேசிக்கிடுங்க. தட்டு மாத்திட்டாங்களா? அப்பனா இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவு தானா? என் வாழ்க்கை போச்சா? சாம்சங் எனக்கு கிடைக்கலையா? என் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சா? ஆமா, இப்ப எங்க எந்திரிச்சு போறா? எல்லாரும் உன்னைய பாக்குறாங்களா? உட்காரு. இல்ல, இனிமே எங்க அண்ணன் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது சோனி. நான் வெளியே நிக்கிறேன்.
என்னடா மச்சான், நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிட்டு அப்புறம் ஹாப்பி தானே? ம், ஹாப்பி தான்டா. என்ன மச்சான் ரொம்ப சேடா சொல்ற? உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு தானே? என்னடா நீ அப்பத்துல இருந்து லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஏன்டா கேட்டுட்டு இருக்க? இந்த பொண்ணு கூட சேர்ந்து நானடா வாழ போறேன், நீ தானே சேர்ந்து வாழ போற. உனக்கு பிடிச்ச போதாதா? கரெக்டா சொன்ன மச்சான், நீனா அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ போற, அப்போ உனக்கு தானே பிடிக்கணும். எனக்கு புரியலடா, நீ என்ன உளர்ற? உனக்கு இங்க என்ன நடக்குன்னு புரியல என்ன மச்சான்? இல்ல புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இங்க நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, அது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நீ நினைச்சா? இல்ல இல்ல இல்ல, நோ நோ நோ, அது உனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான். என்னடா சொல்ற? உண்மையை தான்டா சொல்றேன். இதோ அழுதுகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் உனக்கும் தான் கல்யாணம். உங்க ரெண்டு பேத்துக்கும் தான் இப்ப நிச்சயதார்த்தம் நடந்துச்சுடா. என்ன தம்பி நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு எனக்கு புரியல தம்பி. சாரிம்மா, நான் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும், ஆனா சொல்லிதானே ஆகணும். இப்போ நிச்சயதார்த்தம் நடந்தது எனக்கும் உங்க பொண்ணுக்கும் இல்லம்மா, இதோ என் ஃப்ரெண்டு சாம்க்கும் உங்க பொண்ணுக்கும் தான்மா. என்ன தம்பி மாத்தி மாத்தி பேசுறீங்க? விளாண்டுட்டு இருக்கீங்களா? நீங்க தானே என் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. இப்போ என்னன்னா மாப்பிள்ள அவர் தானே, அவரை கை கட்டிட்டு இருக்கீங்க. என்னையும் என் பொண்ணைய பார்த்தா உங்களுக்கு கேன மாதிரி தெரியுதா? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் எல்லாம் தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியுமா. என்னது தம்பி தெரியும் உங்களுக்கு? இதை பாருங்கம்மா, உங்க பொண்ணு மனசுல சாம் தான் இருக்கானே எனக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியுமா? தெரிஞ்சே நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி தாரீங்க, நீயும் எனக்கு தெரியுமா, எல்லாமே எனக்கு தெரியுமா. தம்பி தம்பி அது வந்து என்னடா சரண், நீ இப்படி உளறிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எதையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படிலாம் பேசிட்டு இருக்க. நடிக்காத மச்சான், உனக்கு பவியை பிடிக்கும்னு தெரியும், பவிக்கு உன்னை பிடிக்கும்னு தெரியும், பவி தான் உன் குழந்தைய பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணுனே எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் விரும்புறீங்கிற விஷயம் எனக்கு தெரியும்டா. எனக்கு புரியலடா. எனக்கு பவிய பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், நீ என்னோட ஃப்ரெண்டுடா, உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும்டா. நான் கோயில்ல ஒரு பஜாரியை பார்த்தேன்னு சொன்னேன் தெரியுமா? அது வேற யாரும் இல்லடா, இந்த பொண்ணை தான் நான் முத கோயில்ல பார்த்தேன். அன்னைக்கு நான் கோயில்ல பார்க்கும்போதுல இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் என் ஆளை பார்க்க வந்தேன், தரித்திரமா உன் மூஞ்ச பார்த்துட்டேன்னு என்ன திட்டிட்டு போச்சு. அப்பவுமே இந்த பொண்ணுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்க்க வந்த பொண்ணு இவங்க தான் தெரியும்ல, நான் எவ்வளவு ஷாக் ஆனேன் தெரியுமா? அப்போ இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்காங்க, நம்ம தெரியாம இவங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோமோனி நான் ஃபீல் பண்ணேன்டா. அப்புறம் அது யாருன்னு நான் திக் பண்ணி இருக்க தான் சடனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் இவங்கள பார்க்க வந்தோமா, அப்போ உங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷனையும் நான் கொஞ்சம் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் டிடில கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓகே உங்க வீட்டுல நிலாவை பார்க்க வந்த பொண்ணு இவங்க தானே, நீயும் நிலாவை பார்க்க வந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து சொன்னியா? ஓகே, அப்புறம் தாண்டா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றீங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்கவே இல்லை நீ. அப்புறம் உங்களை எப்படி சேர்த்து வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். சரி நிச்சயதார்த்தம் வர கொண்டு போயிடலாம், அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். நீ இப்போ இதோ நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும், எப்படிடா? ஏய் மச்சான், எனக்காக எப்படிடா இவ்வளவு தூரம் யோசிச்ச? நீ என் நண்பன்டா, ஆனா ஒண்ணுடா, நான் பண்ண விஷயம் நீ பண்ண விஷயத்துல ஒரு தூசி கூட பெறாதுடா. நீ காதலிச்ச பொண்ணுதான் நான் நிச்சயம் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சோம், நீ காட்டிக்காம சைலண்டா உட்காந்துருக்கா பத்தியா? இப்போ நீ எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தியா? அதுல எல்லாம் நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. என்ன தம்பி நீங்க இப்படி பண்றீங்க? என் பொண்ணு வாழ்க்கை உங்களுக்குலாம் விளையாட்டா போச்சா? ஆளுக்கு என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு விளையாடுறீங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஏமா அழுறீங்க? அழாதீங்கம்மா, நீங்க அழுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஷாம் என்னோட ஃப்ரெண்டு, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவன் என்னோட உங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கிடுவான். ஆனா உங்களுக்கு அவனுக்கு கெட்டி கொடுக்க என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அந்த ஒரு காரணத்தால தான் நீங்க உங்க பொண்ணை அவனுக்கு கெட்டி கொடுக்க மாட்டேங்க, அப்படிதானம்மா? இந்த பாருங்க தம்பி, என் புருஷன் இல்லாமல் என் ரெண்டு பொண்ணுங்களையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்னு தெரியுமா? இப்போ நான் என் மூத்த பொண்ணை ரெண்டாம் தரமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் கட்டி கொடுத்துட்டா, அப்புறம் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளையும் அப்புறம் ரெண்டாம் தரமாக தான் கேட்பாங்க. அப்புறம் என் பொண்ணுங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை. அழாதீங்கம்மா. இப்ப என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணை என் பையனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுத்தா உங்க செகண்ட் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிட்டு தானே நீங்க பயப்படுறீங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நானே உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கறது எங்க பொறுப்புமா. இப்போ
என் பையனுக்கு உங்க பொண்ணு கொடுக்க உங்களுக்கு விருப்பமாமா? இல்லையா, இல்லை, இதெல்லாம் ஒரு நாள் சரிப்பட்டே வராது. இப்போ இதை நீங்கள் பேசுகிறதும் நான் கேட்குறதும் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இது வரமுறைக்கு ஒத்து வராதையா. என் மூத்த பிள்ளையை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சரி, ஆனால் என் ரெண்டாவது பிள்ளை ஐயோ ஐயோ சரிப்பட்டு வராதியா. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்க மூத்த பொண்ணை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்க சின்ன பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தானே பயப்படுறீங்க? விடுங்கம்மா, நான் உங்க சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னப்பா சொல்ற? நீ நல்லா தெரிஞ்சுதான் இப்பெல்லாம் பேசுறியாப்பா? ஆமாம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்கூடாதுங்க. உண்மையாவே உங்க ரெண்டாவது பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் சரண், வேணாண்டா. நீ அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது. எனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்காதடா. பாருடா சாம், நீ நல்லா இருக்கணும்டா. நீ மதுவை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும்டா. இப்போ நிலாவை வச்சு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பாருடா, நீ பவி மேல ரொம்ப பாசமா இருக்கிறா. இந்த பாசம் உனக்கு நிரந்தரமாகணும். நீ ஒரு ஃப்ரெண்டா இருந்து நான் ஆசைப்படுறதில்ல. என்னடா தப்பு? நீ பவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. உனக்காக இதை செய்யறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா. நான் விருப்பத்தோட தான் இவங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்டா. நீ ஏதோ ஹெல்த்தியா ஃபீல் பண்ணாதடா. என்னம்மா இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க? அதான் உங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சம்மதிச்சிட்டேன்ல. நான் முழு மனசோட தான் சம்மதிக்கிறேன். உங்க ரெண்டாவது பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சிரிக்கலாமேம்மா. தம்பி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவான்னு. நீங்கள் என் ரெண்டாவது பொண்ணை பார்த்ததே இல்லை தம்பி. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்கணுமே நினச்சி நீங்கள் என் ரெண்டாவது பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருந்தன்மையாக விட்டு தரீங்களா தம்பி? இதுக்காகவே என் பொண்ணை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் தான் தம்பி. சிரித்து சிரித்து தான் பேசும் போதிலே வலைகளை நீ விரிக்கிறாய். சைவம் என்றுதான் சொல்லிக் கொண்டு நீ கொலைகளை ஏன் செய்கிறாய்? அங்கும் இங்கும் என்னை விரட்டும் பறவையே, என்ன சொல்ல உந்தன் விரட்டும் அழகையே. வெட்ட வெளி நடுவே அடங்கொட்ட கொட்ட விழித்தே துடிக்கிறேன். என்ன பவி, ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பவி என்ன பண்ற பவி? எனக்கு வலிக்குது, விடு பவி. ஓ, சாருக்கு வலிக்குதோ? வலிக்கட்டும். வலினா என்னன்னு தெரியணும்ல. உங்க ஃப்ரெண்டு உங்க கண்ணு முன்னாடி என்ன நிச்சயதார்த்தம் பண்ண போறாரு. ஆனா நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க. ஒரு வாரத்தை எந்திரிச்சு எல்லாருக்கிட்டையும் நான் பவிய காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க அந்த இடத்துல அமைதியா இருக்கிறீங்க. எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா? வலினா என்னன்னு தெரியணும்ல. அதான் இப்ப வலிக்குதா? ஆமா பவி, உனக்கு வலிச்ச மாதிரியே எனக்கும் இப்ப ரொம்ப வலிக்குது. என்ன பண்றது? என் ஃப்ரெண்டா இருக்க போய் அந்த இடத்துல நான் அமைதியா இருக்க வேண்டியதாயிட்டு. இதே அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா உன்னை நான் அங்க விட்டு கொடுத்துருப்பேன். நான் சொல்லு. அப்படின்னா நம்ம காதலிக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரியாட்டி அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துருப்பாரு. நீங்க அம்போனி என்ன விட்டுருப்பீங்க, அப்படித்தானே? என்ன பண்றது பவி, விட்டுதான் கொடுக்கணும். அவன் என் ஃப்ரெண்டு இல்ல. நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? நானே போய் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு ஒருத்தர் சொல்றேன். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடட்டும். அப்போ நீங்க மூஞ்ச கொண்டு எங்க வைக்கிறேன்னு பாக்குறேன். போப்போ பவி, அவனும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கான். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. நான் உன்னை லவ் பண்ண போய் எனக்காக என் ஃப்ரெண்டு உன்னை விட்டு கொடுத்துருக்கான். இப்போ மட்டும் நீ அவன் கிட்ட போய் எனக்கு உங்க ஃப்ரெண்டை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னு வச்சுக்கோ, அவன் அடுத்த நிமிஷமே தாலி கட்டி நீங்க லண்டனுக்கு ஃபிளைட்ல பறந்துட்டு இருப்பீங்க. ஓ, சாருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? என்ன அவர் கூட லண்டனுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்க இங்க ஜாலியா இருக்கலானே? அது மட்டும் ஒரு நாள் நடக்காது. இவ்வளவு சீக்கிரத்துலலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் சார். உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை என்னென்னலாம் பாடுபடுத்த போறேன்னு பாருங்க. அப்படி மட்டும் நான் பண்ணாட்டி என் பேர் பவித்ராவே கிடையாது. இவ்வளவு அழகான ராட்சசிய நான் யாருக்காவது விட்டு கொடுப்பேனா சொல்லு? நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் பவி. இவன் தானா
மலர் சூட்டும் மணவாளனி வந்தானா அகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானே. ஏய் சோனி, என்ன பண்ற? நானே எங்க அண்ணனுக்கு எதுவுமே என்னால பண்ண முடியலன்னு டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன். நீ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம புடிச்சிட்டு இருக்கா. விடு. ஏன்டா ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்கா? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடினேன் தெரியுமா? நீ என்னன்னா மூஞ்சில அடிச்சால என்ன திட்டுற? ஆமா, அப்படி என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போற? உள்ள சரணனாக்கும் பவி உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு அதை தானே சொல்ல போற? மண்டையா, கோவம் வந்தா கண்ணு முன்னுக்கு நீ பேசுற. என்ன பேச வரேன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தேன் தெரியுமா? நிச்சயதார்த்தம் நடந்துச்சு தாண்டா. ஆனா அது சரணனுக்கும் பவி அக்காவுக்கும் இல்ல, நம்ம சாமண்ணனுக்கும் பவி அக்காவுக்கும் தான் நடந்துச்சு. என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? உள்ள நடந்ததெல்லாம் பார்த்து உனக்கு மண்டை குழம்பிடுச்சா என்ன? என்னது நான் லூசா? ஏய் நீ தாண்டா லூசு, உங்க அம்மா லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அண்ணன் லூசு, உங்க குடும்பமே லூசு. என்ன போய் லூசுன்னு சொல்ற? ஏய் என்ன இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க குடும்பத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நான் தெளிவா வந்து பேசுறேன்ல, என்ன லூசுன்னு தான் சொல்லுவா. இந்த அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்களே அவங்க தான் பர்ஃபெக்டா பேசுறாங்கன்னு சொல்லுவா. அப்படிதானே? என்னோட தடவை என்ன லூசுன்னு சொல்லி உங்க குடும்பத்தை கழுவி வண்டையா திட்டி போடுவேன். சாரிடி, நான் டென்ஷன்ல என்ன பேசணும்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். இனி நான் அப்படி பேச மாட்டேன். சரி சொல்லு, ஏதோ சொல்ல வந்தல, என்கிட்ட சொல்லு. நானா என்ன நீ சொல்லவே மாட்டேனே. நீ என்ன எவ்வளவு திட்டுனா நான் உன் மேல கோவத்துல இருக்கிறேன். நீ போடா. செல்ல பட்டுல. சாரிடி, என்ன வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நீ ஏதோ சந்தோஷமா சொல்ல வந்தல, அதை என்கிட்ட சொல்லுடி. பாவமா இருக்கு, அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த விஷயத்த உன்கிட்ட நான் சொல்றேன். சரி சொல்லு. அதுவா, நீ கோவத்துல வெளியே வந்துட்டா தெரியுமா? அதுக்கப்புறம் அங்க அப்படி தலைகீழ சேஞ்ச் ஆயிட்டுடா. அந்த சரணன் இருக்காங்க தெரியுமா, அவங்க பவியக்காவை சாமண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாரும் முக்கியம் சாமண்ணனையும் பவியக்காவையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அப்படியேடி? அப்புறம் என்ன? அப்புறம் பவியக்காவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான். அந்த தங்கச்ச சரணனையும் கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் ஒரே மடையில கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாங்க. எல்லாரும் சரின்னு பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, அதை சொல்றதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். என்னடி, நான் வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல உள்ள மேஜிக்கே நடந்திருக்கும் போலியே. எனக்கு என்னமோ பவியக்காவும் சரணனு அந்த கடவுள் ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சரணன் மூலம் அவங்கள சேர்த்துட்டாங்க. இப்ப மட்டும் சரணனை இல்லைன்னு வச்சுக்கோ, இவங்க லவ் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இன்னுமே இழுன்னு இழுத்துருப்பாங்க. ஏதோ கடவுள் வந்து சரணன் மூலம் அவங்கள சேர்த்து வச்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ எங்க அண்ணனும் பவியும் சேர்ந்துட்டாங்களே, எனக்கு அதுவே போதும்டி. நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?